நம்ம வீட்டு பிளக்ல கை வச்சா ஏன் ஷாக் அடிக்குது? அதே எலக்ட்ரிக் கரண்ட் தான் மொபைல் சார்ஜர்லயும் வருது. ஆனா அதுல கை வச்சா ஷாக் அடிக்கல. இதுக்கான காரணம் என்னன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அதுதான் வோல்டேஜ். இந்த வோல்டேஜை பத்தி நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா எலக்ட்ரிசிட்டியோட பாதி கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். வோல்டேஜ்னா புக்ல என்ன சொல்லி இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ எலக்ட்ரிக் பாயிண்ட்ஸ், அதாவது ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற சாத்தியமான வேறுபாடு அப்படின்னு சொல்லி. இதையே இப்போ நான் சிம்பிளா சொல்றேன். நாம போன எபிசோட்ல எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுக்கு பேரு தான் கரண்ட்னு பார்த்தோம் இல்லையா? இந்த எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ண வைக்கிற ஃபோர்ஸ் தான் வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் இல்லைன்னா எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகவே ஆகாது. இப்ப ஒரு பேட்டரி எடுத்துக்கோங்க. அதுல பிளஸ் டெர்மினல் இருக்கும், மைனஸ் டெர்மினல் இருக்கும். இந்த ரெண்டு டெர்மினலுக்கு இடையில இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் தான், அதுக்கு பேர் தான் அது வோல்டேஜ். இதை இன்னும் ஈஸியா புரிய வைக்கிறேன். ஒரு வாட்டர் டேங்க் ரொம்ப உயரத்துல இருந்தா தண்ணீர் ஃபாஸ்டா வரும். அதே டேங்க் கீழே இருந்தா தண்ணியோட வேகம் குறையும். இதே மாதிரி தான் வோல்டேஜும். எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுக்கு பேர் கரண்ட். அந்த எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ண வைக்கிற ஃபோர்ஸுக்கு பேரு வோல்டேஜ். வோல்டேஜ் இல்லாம கரண்ட் ஓடவே முடியாது. நம்ம வீட்டுல இருக்கிற மொபைல் சார்ஜர்ல 5 வோல்ட் வரும். கார் பேட்டரியில 12 வோல்ட் வரும். நம்ம வீட்டு கரண்ட்ல 230 வோல்டேஜ் வரும். வோல்டேஜ் அதிகமானா பவரும் அதிகமாகும். அதே நேரம் அது டேஞ்சரும் கூட. அதனால தான் ஹை வோல்டேஜை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க. மொபைல் சார்ஜரில் கை வைக்கும் போது அது நம்மள ஷாக் அடிக்கிறது இல்லை. ஏன்னா அதில் வெறும் 5 வோல்ட் தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கரண்ட்னா எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறது, வோல்டேஜ்னா அந்த எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ண வைக்கிற ஃபோர்ஸ் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். வோல்டேஜ் மற்றும் கரண்ட் பற்றி உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் ஏசி கரண்ட் மற்றும் டிசி கரண்ட் பற்றி பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் மின்சார மனிதன்.